சார் ரமேஷ் சார் எடுப்பாங்க. நல்லா கிளாஸை கவனிங்க. தேவையில்லாமல் அன்மியூட் ஆகாதீங்க. சரியா? என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே சொல்றாங்க, அதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து டெஸ்ட் எஜுகேஷனில் வைக்க போகிறோம். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த லாஸ்ட் யூனிட் எஜுகேஷனல் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, கல்வியில் புதுமைகள் மற்றும் கல்வி தொழில்நுட்பவியல், அதனுடைய தொடர்ச்சியாக 1986 தேசிய கல்விக் கொள்கை அதை நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நவோதயா வித்யாலயா கேள்விப்பட்டிருப்போம். ஜவஹர் நவோதயா வித்யாலயா, JNV. எஸ்பெஷலி இது யாருக்காக இந்த பள்ளி உருவாக்கப்பட்டது, இது யாருடைய அண்டர்டேக்கிங்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அசல் அஸ் த ரெசிடென்ஷியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தமிழகத்தில் கூட ரெசிடென்ஷியல் ஸ்கூலா எலைட் ஸ்கூல் நியரஸ்ட் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 38 மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எலைட் ஸ்கூல், மாடல் ஸ்கூல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இயங்கிட்டு இருக்கு. ஆனால் லைக் ஃப்ரம் 1986 1986 இருந்து நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய ரெக்கமெண்டேஷனு இம்ப்ளிமெண்டட் ஃபார் த இந்தியா முழுக்க இது செயல்படுத்தப்பட்டது. எக்ஸப்டட் தமிழ்நாடு அண்டு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கமும் தமிழகமும் மட்டும் ஏற்றுக்கல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள், ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்தி இருக்கும் சார் அதுல? மேடம் ஒருத்தர் டிஸ்ப்ளே ஆகலன்றாங்க. மேடம் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல சார். எஸ் சார், ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல சார். ஷேர் ஆகல. ஓகே, வெயிட் பண்ணுங்க சார் ஷேர் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. சில பேர் வீடியோ ஆன்ல வைக்கிறீங்க. ஏன் வீடியோ நாமளே ரிமூவ் பண்ணிட்டேன். தேவையில்ல, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். தேவையில்லாம வீடியோ ஆடியோ ஆன்ல வைக்காதீங்க. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். ஓகே ஓகே ஓகே, அன்மியூட் பண்ணி. ஜவஹர் நவோதயா வித்யாலயா, JNVS யாருக்காக அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்காக, கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஏன் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா, தமிழ்நாடு வந்து ட்ரிபிள் லாங்குவேஜ் மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணல, அதனால தமிழகத்துல இல்லை. இதான் ரீசனு. அடுத்ததாக மீத்திறன் மிக்க மாணவர்கள், அதுவும் யாரு அப்படின்னா ஃப்ரம் ரூரல், கிராமப்புற மீத்திறன் மிக்க மாணவர்கள். இதுல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் உள்ள மீத்திறன் மிக்க குழந்தைகள் அப்படின்னு இருக்கு, கிராமப்புற அப்படின்ற ஒரு வேர்டை, ரூரல், அர்பன் இல்லை ரூரல், அதனால அந்த வேர்டு மட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள கிராமப்புற மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றுப்பள்ளி. அதனால இது என்னன்னு சொல்லுவோம்னா, ஆல்டர்னேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பேஸ் சிட்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். முன்னோடி பள்ளிகள், சில சமயங்கள முன்னோடி பள்ளிகள்,
இல்லை மாற்றுப்பள்ளி, நவோதயா வித்யாலயா இப்படி கேட்கும்போது எல்லாமே ரிலேட்டட் வித் ஜவஹர் நவோதயா வித்யாலயா. கிஃப்டட் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஐக்கு, கிஃப்டடுடைய ஐக்கு என்னவா இருக்கலாம்? மெய்த்திறன் மிக்க மாணவர்களுடைய நுண்ணறிவு ஈவு 130 above, sir. 130 above. 140 above, sir. 140 above. 130 சரி, above, sir. அப்பனா ஆப்ஷன் சொன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். 90 to 109 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 110 to 119. ஆப்ஷன் சி 120 to 139. ஆப்ஷன் டி above 140. என்னவா இருக்கலாம்? Above 140. Above 120 to 139. Above 120 to 139. குட் சார். இப்போ மேடம் வந்து ஃபைனலா அசஸ் பண்ணாங்க பாருங்க. கரெக்டான ஆன்சரு above 120 to 139. நுண்ணறிவு ஈவு 120 இருந்து 139. நல்லா கவனிங்க சார். ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸ், அதுதான் மிஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நீங்க ஆன்சர் பண்ணவங்க கூட குயிக்கா ஆன்சர் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்போ பண்ணும்போது இல்லை நம்ம ஆன்சர் பண்றது கரெக்டு அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தான் நீங்க ஆன்சரை பண்ணீங்க. ஏன்னா யாரு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா, he or she has know about correct answer that the questions. அந்த வினாவிற்குண்டான சரியான விடை தெரிந்தவர்கள் தான் உடனடியாக சொல்லுவாங்க. அது ஆனா நிறைய ஆசிரியர்கள் வந்து சடனா ஆன்சரை சொன்னீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா எல்லாருக்குமே அது ராங்கான ஆன்சரா தெரிஞ்சுது. மேடம் ஒருத்தர் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. 120 சார். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன நம்ம ஒரு சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லேர்ன் பண்றோம் அப்படின்னா, நம்ம மேஜரா இருந்தாலும் எஜுகேஷனா இருந்தாலும் நீங்க கொஸ்டின் ரீட் பண்ண உடனே கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மைண்ட்ல, மீண்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனை படிச்சு ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா உங்க பெர்செப்ஷனு இதுன்னு சூஸ் பண்ணிடுச்சு, இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி போடுங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதோ கொஸ்டின்ஸ், நம்ம மேஜர்லயும் எஜுகேஷன்லயும் ஜிகேலையும் கொஸ்டின்ஸை நீங்க ரீட் பண்ணோன்னு டைரக்டா தெரியுது அப்படின்ற இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஏன் அப்படின்னா கட்டாயம் இது மாதிரி இருக்கக்கூடிய வினாக்கள்ல டெஸ்ட் வைப்பாங்க சார். இப்போ நான் கூட அந்த ஆன்சர் சொல்லும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அபோவ் ஆவரேஜுக்கு உண்டான ஐக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன சார் அப்படின்னா 110 to 119. ஆவரேஜ்க்கு உண்டான ஐக்கு சொன்னேன் சார் 90 to 109. நெக்ஸ்ட் கிஃப்டடுக்கு உண்டான ஐக்கு சொல்லியிருந்தேன் 120 to 139. தென் ஜீனியஸ்ன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து above 140 இல்லை 140. அப்போ நமக்கு ஒரு ஹைரார்கியல் தெரியணும் சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜீனியஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிஃப்டடு, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அபோவ் ஆவரேஜ், அடுத்து ஆவரேஜ் சார். அப்போ ஆவரேஜ்க்கு மேல பார்க்கும்போது அபோவ் ஆவரேஜ், கிஃப்டடு, ஜீனியஸ். அடுத்து ஆவரேஜ்க்கு கீழே வந்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ், பார்டர் லைன், நெக்ஸ்ட் இடியட், இம்பல்சிவ், மோரன்ஸ். முட்டாள்கள், மூடர்கள், பேதையர்கள், இவங்க யாருமே நம்ம இந்த ஐகோ சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடியட்டு, இம்பல்சிவ், மோரன், அவங்க யாருமே நார்மல் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க சார். அந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்பெஷல் சில்ட்ரன். யாரு நம்ம கிட்ட வர சான்ஸ்னா அந்த பார்டர் லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்லோ லேர்னரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்லாக்ஷியா, டிஸ்கிராபியே, டிஸ்பீசியே, இது மாதிரி இருக்கக்கூடிய லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரனு, இவங்களதான் நமக்கு வருவாங்க. அந்த லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரனு, ஸ்லோ லேர்னர், இவங்களுக்குலாம் ஸ்கிரைப் போட்டு எழுதுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. அவங்களுடைய லெவல் வந்து எது வரையும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. சரிங்க சார், இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மீத்திறன் மிக்க குழந்தைகள், சில இடங்கள்ல ரொம்ப எளிமையா நம்ம எஜுகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க ஒன்ஸ், ஏன்னா எந்த ஒரு கொஸ்டினும் தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது சார். ஒரே கொஸ்டின்ஸ் கூட அந்த பெர்செப்சுவல் எரர்ன்னு சொல்லுவோம், புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுக்கு நம்ம இடம் அளிக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே பெர்செப்சுவல் எரரு,
படிச்சிருக்கோம் சார் இல்ல. லா ஆஃப் கான்ஃபிகரேஷன் படிச்சிருக்கோம், தென் லா ஆஃப் சிமிலாரிட்டி படிச்சிருக்கோம், லா ஆஃப் கண்டினியூட்டி படிச்சிருக்கோம், லா ஆஃப் க்ளோஷர் படிச்சிருக்கோம் இல்ல, லா ஆஃப் சிமிலாரிட்டி. அப்போ அதுக்கு எங்கேயுமே நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து கண்டினியூஸா சார் வந்து உங்களை பீரியாடிக்கலா அசஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டினியூஸா மேஜரு ஒரு சாப்டர் தவறாத அஸ் வெல் அஸ் த எஜுகேஷனு ஜிகே எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு சார். ஏதாவது நம்ம லேர்னிங் சைட்ல டிமெரிட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்படிதான் நம்ம சரியான விஷயமே. அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணலாம். தென் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பார்த்துருக்கலாம், ஹையர் எஜுகேஷன்ல அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் சார். அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் யாரு சார் ப்ரொவைட் பண்றது அப்படின்னா நமக்கு தெரியும். யார் சார் ஹையர் எஜுகேஷனுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடியவர்? யூஜிசி நாக் கமிட்டி. சார் யூஜிசி சொல்லக்கூடாது, நாக் எம்ஹெச்ஆர்டியும் கிடையாது, நாக். அதனால இங்க நம்ம ஸ்கூல்ஸ்க்கு யார் சார் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் தர்றது அப்படின்னாக்கா என்சிஇஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சில இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தராங்க, தன்னிச்சையான ஒரு நிறுவனமாக. இப்ப நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல ஜேஎன்பி ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒன் மோர் ஸ்கூல் லெவல் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் தேர். எனிபடி? இன்னும் அரவிந்தரோட ஆசிரமம் பாண்டிச்சேரியில இருக்குதுல, அரவிந்தரோட ஸ்கூல் நினைக்கிறேன், பாண்டிச்சேரி. இல்ல நம்ம கேட்கறது என்னன்னாக்கா லைக் ரிலேட்டட் கவர்மெண்டோட நீங்க ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சைனிக்குங்க சார். இன்னொன்னு கவர்மெண்ட் இருக்கு சார், நம்ம ஏற்கனவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மாடல் என்சிஇஆர்டி சார். இஸ்லாமிக் மதர்சா, இஸ்லாமிக் மதர்சா. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த என்சிஇஆர்டி சொல்றது எல்லாமே ஸ்டேட்டரி பாடிஸ், சரிங்களா? இது நிறுவன அமைப்புகள் வேறு. அதுக்கு அடுத்ததாக இந்த நிறுவன அமைப்புகளினுடைய அண்டர்டேக்ல கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் எய்டடு ரன் ஆகும் சார், சரிங்களா? NIOS. எஸ்ஸா? Are you remember sir? நேஷனல் ஓபன் ஸ்கூலிங் சார். அத பத்தி நம்ம படிக்கும்போது கிளியரா சொல்லியிருந்தோம் சார் இல்ல. அது தன்னாட்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஜேஎன்பி சார். அடுத்ததாக புதுடில்லியில் உள்ள நவோதயா வித்யாலயா சமிதியால் நடத்தப்படுகிறது நவோதயா வித்யாலயா சமிட். இது MHRD. இப்போ அட் பிரசன்ட் MHRDக்கு பதில் என்ன இருக்கலாம் அப்படின்னா MOEன்னு வரும் சார், சரிங்களா? கொஸ்டின் பேப்பர்ல. அப்புறம் நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இன்னும் இங்க MHRDயே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. MOEன்னு இருக்கும் சார். இது MHRDயில் உள்ள பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை. ஏன்னா MHRDல there are two wing. Anybody? What are higher they? education, secondary education, school education literacy sir. அப்புறம் school higher education literacy, Very higher good sir, education. very good. ஃபர்ஸ்ட் மேடம் சொன்னவங்களும் செகண்ட் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சொல்றதுல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்கோம் சார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி இல்ல, பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை. அடுத்து இருக்கிறது ஹையர் எஜுகேஷன் சார், MHRD. அதனால இப்ப மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. இது உறைவிட பள்ளி ரெசிடென்ஷியல். நெக்ஸ்ட் கோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இருபாலருக்கான கல்வி. அடுத்ததாக என்ன போர்டாக இருக்கலாம் அப்படின்னா CBSE, இதுவும் CBSE கண்ட்ரோல் தான். தமிழ்ல இடைநிலை கல்வி வாரியம். CBSE ஸ்டாண்ட்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அட்மிஷன் நீங்க பார்க்கும்போது ஃப்ரம் 6th to 12th சார், 6ஆம் வகுப்புல இருந்து தான் அட்மிஷன் போடுவாங்க. நீங்க எலைட் ஸ்கூல்ல கூட கவனிச்சிருக்கலாம். அட் பிரசன்ட் 38 டிஸ்ட்ரிக்ட்ல எலைட் இருக்குல்ல,
அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் 6th இருந்து தான் சார் அட்மிஷன் போடுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. தென் இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் என்ன? ஜேஎன்வியினுடைய நோக்கம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாஸில் உள்ள மீத்திறன் மிக்க குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எந்த விதமான சமூக பொருளாதார வேறுபாடின்றி சமமான கல்வியை வழங்குறது. ஏன்னா சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிமினேட் எஜுகேஷன் சிஸ்டம் அமாங் த பீப்புள். குழந்தைகளிடையே இந்த சமூக பொருளாதார வேறுபாடு தான் அதிக அளவு கல்வியில காணப்படுது. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பாருங்க, இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சார் 1986. இல்ல சில சமயங்கள காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு இந்தியாவுக்கு சில பேர் கேட்குறாங்க, ஆனா என்ன பண்ணல அப்படின்றதையும் கேட்கும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கிராமப்புற மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக ரெசிடென்ஷியல் பேஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி தான் இந்த நவோதயா சார். அதனால கட்டாயம் நம்ம தமிழகத்துல வரணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லைதான் நினைக்கிறேன். ஏன்னா எலைட் ஸ்கூல் வந்ததால மீண்டும் திராவிட கட்சியை ஆட்சி, அடுத்து வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களும் திராவிடம் சார்ந்தது. அதனால இவர்கள் வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பார்ப்போம், நம்ம அரசியல் பக்கம் போக வேண்டாம். சரிங்க சார், இந்த இடத்துல பாருங்க, இங்க கேள்வி இருக்கலாம் சார். அடுத்ததாக, இந்தி எதிர்ப்பு காரணமாக தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களில் நவோதய பள்ளிகள் இருக்கு அப்படின்னும் 2015-16 கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 661 நவோதயா பள்ளிகள் இருந்தது அப்படின்னும், இது 7வது 5ஆண்டு திட்டத்துல, இது மேல இருக்கிறது அந்த டேட்டா வராது. ஆனா எத்தனையாவது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னாக்கா 7வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு நீங்க நினைவு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க 5ஆண்டு திட்டத்தை 1 by 1 ஹைரார்கி ரஃப் ஒர்க்ல போட்டு பார்த்தும் நீங்க மேட்ச் பண்ணலாம். அது டிபெண்ட் அப்பான் இண்டிவிஜுவல். அதனால ஆசிரியர்களே, இந்த இடத்துல 7வது 5ஆண்டு திட்டம். அப்போ நீங்க தேசிய கல்விக் கொள்கை 1986 1986, அது பிஃபோர் 1 year அப்படின்னா 1985. அதே மாதிரி சில சமயங்கள்ல பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் அண்ட் ஓப்பன் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இக்னோ எத்தனையாவது 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் பி 7வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் சி 8வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் டி 12வது 5ஆண்டு திட்டம். எதுவா இருக்கலாம்? 7வது 5ஆண்டு திட்டம். 7வது இல்லையே, 1985 தானே இல்ல, அதனால 6வது சொல்லக்கூடாது இல்ல, 7வது. ஆமா சார். என்ன ரீசன் அப்படின்னாக்கா அது எஸ்டாப்ளிஷ்டு இயர் அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுது இக்னோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1985 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். அதனால ஆசிரியர்களே, 7வது 5ஆண்டு திட்டம். அதற்கு அடுத்ததாக பொன்மொழி மோட்டோ என்ன அப்படின்னா பிராக்யனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரக்யானம் பிராக்மா அப்படின்றது, இது ஹிந்தி வேர்டு. பிரக்யானம் பிராக்மா. தொடக்கமாக 1986ல 32 years அப்பத்தி இதுல நம்ம இங்க என்னன்னா பள்ளி வாரியம் அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎஸ்சி வகுப்புன்னு பார்த்தோம்னா 6th to 12th. மாணவருடைய எண்ணிக்கை கேட்க மாட்டாங்க சார், மாணவர் எண்ணிக்கை கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக தலைவரும் ஜெனரலா மனிதவள மேம்பாட்டுத்துறை இல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நவோதயா பள்ளி என்ற கருத்தை முன்னாள் பிரதமர் நவோதயா பள்ளி என்ற கருத்தை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட்டன. சமூக நீதியுடன் இணைந்து மேன்மையான கல்வியை வழங்குவதே இதன் நோக்கமாகும். ப்ரொவைடிங் எக்ஸலன்ஸ். என்பிஇ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 ஒரு பகுதியே ஜேஎன்வி நவோதயா வித்யாலயா சமிதி சங்கங்கள் பதிவு சட்டமாக ஆக்ட் 1860. ஆரம்பத்தில் 85 to 86ல ஹரியானா,
அமராவதி மகாராஷ்டிரா ஆகிய 2 இடங்கள்ல இது இருந்ததாகவும் தென் 2015-16 கிட்டத்தட்ட 576 மாவட்டங்கள், கூடுதலாக SC ST மக்கள் தொகை அதிகம் கொண்ட 10 மாவட்டங்கள், SC மக்கள் தொகை கொண்ட 10 மாவட்டங்கள் மற்றும் மணிப்பூரில் 2 நவோதயா பள்ளிகள் உட்பட 598 நம்பர் கொடுத்துருக்கோம். கட்டாய நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க சார். அதுக்கு அடுத்ததாக பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCEA 62 மாவட்டத்திலையும் திறக்க அனுமதி. தற்போது உள்ள மொத்த நவோதயா பள்ளி 660 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனா நம்பர்ஸ் கேட்க மாட்டாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நிர்வாக அமைப்பு எப்படி சார் இதனுடைய ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமை செயலாற்றும் குழுவின் மூலம் சமிதி செயல்படுகிறது. இதுல 2 துணைக்குழுக்கள் இருக்கு. there are 2 branches. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா பினான்சியல் கமிட்டின்றாங்க, இன்னொன்னு அகடமிக் அட்வைசரி கமிட்டி. நிதி நிர்வாக குழு, கல்வி ஆலோசனை குழு. நிர்வாக குழுவின் தலைவர் யாராக இருப்பாங்கன்னா கமிஷனர், ஆணையர். இவரே கொள்கைகளை செயல்படுத்துபவர், ஏன்னா இது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இவர் தலைமையிடத்தில் பணியாற்ற இணை ஆணையர்கள் ஜாயிண்ட் கமிஷனர், துணை ஆணையர்கள் டெப்டி கமிஷனர், உதவி ஆணையர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் நியமிக்கிறார்கள். 8 பிராந்திய அலுவலகங்கள் ரீஜனல் ஆபீசர்ஸ், 8 ரீஜனல் ஆபீஸ். தென் பிராந்திய அலுவலகங்களுக்கு துணை ஆணையர், உதவி துணை ஆணையர்கள் செயல்படுவார்கள். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு நவோதயா பள்ளியிலும் வித்யாலயா ஆலோசனை குழு, வித்யாலயா அட்வைசரி கமிட்டி VAC மற்றும் வித்யாலயா மேலாண்மை குழு வித்யாலயா மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்ப கூட பள்ளி மேலாண்மை குழுன்னு அனைத்து அரசு பள்ளிகளிலும் SMC கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளி மேலாண்மை குழு செயல்படுது SMC. நவோதயாவில் வித்யாலயா மேனேஜ்மெண்ட் கமிட்டி VMC. அடுத்ததாக வித்யாலயா ஆலோசனை குழு எடுத்துக்கிட்டோம்னா கல்விசார் நடவடிக்கைகள், உள்கட்டமைப்பு வசதிகளை பற்றியது. இதுவே VMC வித்யாலயா மேனேஜ்மெண்ட் கமிட்டி பட்ஜெட் தயாரிக்கிறது, ஆசிரியர்களை தேர்வு செய்யறது, சிறப்பான முறையில் பள்ளியை நடத்துறது. மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்நிலை குழுவின் தலைவராக எக்ஸ் அப்சிகோ சேர்மன் ஆவார். இதில் உள்ள உறுப்பினர்கள் உள்ளூர் கல்வியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள். சில பள்ளிகளில் வித்யாலயா ஒருங்கிணைப்பு குழு இருக்கும். பிராந்திய அலுவலகங்களாக போபால், சண்டிகர், ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, பாட்னா, புனே, ஷில்லாங். அந்த 8 இருக்கா பாருங்க. போபால் 1, சண்டிகர் 2, ஹைதராபாத் 3, ஜெய்ப்பூர் 4, லக்னோ 5, பாட்னா 6, புனே 7, ஷில்லாங் 8 சார். 8 பிராந்திய அலுவலகங்கள் இருக்கு. இதனுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர்ல ஏற்கனவே PGTRல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புற மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி என்று நவோதயா பள்ளின்னு அதுவும் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக எத்தனையாவது 5ஆண்டு திட்டம் கேட்டுட்டாங்க. அதுக்கடுத்து எந்த தேசிய கல்விக் கொள்கை நவோதயா பள்ளி உருவாக்க பரிந்துரைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க சார். சரிங்களா? அப்ப இதுவரை நடந்த PGTRPல மேக்சிமம் டைம் நவோதயால இருந்து கேள்வி கேட்டிருக்கு. நவோதயா பள்ளியில 6ஆம் வகுப்பு சேர்றதுக்காக ஜவஹர் நவோதயா வித்யாலயா நுழைவுத் தேர்வு நடத்தப்படுது, JNVST. இந்த தேர்வு யார் சார் கண்டக்ட் பண்றதுன்னா CBS ஆல் நடத்தப்படுகிறது. இத்தேர்வின் மூலம் 80 தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்யும். எத்தனை மாணவர்கள் 6ஆம் வகுப்புல சேர்க்கிறாங்கன்னா 80 மாணவர்கள். அப்போ 6ஆவதுல 80 பேர் இருப்பாங்க, 7ஆவதுல 80 பேர் இருப்பாங்க, 8ஆவதுல. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காலநிலைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் 3 நிலைகளில் தேர்வு நடைபெறுகிறது. இத்தேர்வுக்கு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். JNVST டெஸ்ட்ல 2015 தேர்வு எழுதிய மாணவர்கள் அப்படின்றது ஒரு டேட்டா கொடுத்துட்டோம், அது வேண்டாம். அதுக்கடுத்ததாக பின்பற்றப்படக்கூடிய இடஒதுக்கீடு நம்ம நினைவுல வச்சுக்கணும் சார். எடுத்துக்காட்டாக கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக 75% கிராமப்புற மாணவர்கள், நகரப்புறத்துல அதிகபட்சமாக 25 மாணவர்கள், பெண்கள் அந்த மொத்த 100ல 33% பெண் குழந்தைகளுக்கும் 3% ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது. டிசேபிள்டு சில்ட்ரன், மாற்றுத்திறனாளி குழந்தைகள். சொல்லுங்க சார்.
சின்ன டவுட் சார். சார் இந்த இந்த எக்ஸாம் மூலமா இந்த 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தேர்வு செய்யறோம் இல்லைங்களா சார்? இப்போ இது வந்து அந்த ஏரியாக்கு தகுந்த மாதிரிங்களா இல்ல இது கான்ஸ்டன்டா ஒரே 80 தான் செலக்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில ஏரியா வந்து அதிக பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா சார்? எஸ் சார். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம 100 இல்ல 90 அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்ல இது கான்ஸ்டன்டா பாப்புலேஷன் குறைவா இருந்தாலும் இல்ல பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலும் இதே 80% மெயின்டைன் பண்ணுவாங்களா சார்? அதான் சார், இது இந்த 80ன்றது ஆவரேஜ் தான். சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் சார். அதனால இது ஃபிளெக்சிபிலிட்டி தானே. அட்டானமஸ்னாவே நம்ம அட்மிஷன்ல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு இதை ஹெட்டா இருப்பாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு +5 +4 இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 6th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட்டா அட்மிஷன் முடிஞ்சிச்சு. ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிளா மதுரை மாவட்டத்துல இந்த பள்ளி இருக்கிறதா வச்சுக்குவோம். 80 சீட்டு 6ஆம் வகுப்புல அட்மிஷன் போட்டாச்சு, கிளாஸ் போயிட்டு இருக்கு. இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு 4 பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மதுரைக்கு வந்துட்டாங்க. பீகார்ல இருந்து மதுரைக்கு வந்திருக்காங்க. அந்த 4 குழந்தைங்க பீகார்ல எங்க சார் படிச்சாங்க? நவோதயால படிச்சாங்க சார். அப்ப அவங்களுக்கு டைரக்டா இங்க என்ன பண்ணலாம்னா நவோதயால அட்மிஷன் தரலாம். அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்டர் கிட்ட அப்ரூவல் வாங்கி அந்த 4 குழந்தைகளை என்ரோல்மெண்ட் பண்ணிக்குவாங்க சார். குட் கொஸ்டின் சார் கேட்டது. ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ரீசனே என்ன சார்னாக்கா அட்டானமஸ் சார். நீங்க கூட காலேஜஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டானமஸ் காலேஜா இருந்தது அப்படின்னாக்கா சீட்டை மினிமம் ஒரு 10% சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். சரிங்க சார். அதுக்கு அடுத்ததாக கேம்பஸ்ல இருந்து கூட கேள்வி கேட்கலாம். எடுத்துக்கிட்டா பாருங்களேன், ஒவ்வொரு பள்ளிக்கும் எத்தனை ஏக்கர் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 ஏக்கர் சார். இந்த 30 ஏக்கர் யார் சார் கொடுக்கணும் அப்படின்னா, அந்தந்த மாநிலம், மத்திய அரசாங்கம் பள்ளி இது. ஆனா அந்தந்த மாநிலங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 30 ஏக்கர். இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளியோ அல்லது தனியார் பள்ளிகளோ தமிழ்நாட்டுல அதிகபட்சமா 5 ஏக்கர் இருந்தா பெரிய விஷயம் இல்ல சார்? இப்ப சில பேர் கூட தோணு இருக்கும், என்ன சார் இதுக்கு கமிஷனரு, டெப்டி கமிஷனரு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, இல்ல இது இவ்வளோ பேர் எப்படி ஒர்க் பண்றாங்க? அதே மாதிரி இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அகடமிக்காகவும் ஃபினான்ஷியலும் இருந்துட்டு இருக்கு. இனி ரீசன் என்னன்னு பாருங்க. நியரஸ்ட் 30 ஏக்கர் சார். 30 ஏக்கர் பரப்பளவுல ஒரு விசாலமான ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனு, தென் ரெசிடென்ஷியலு, ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்டாஃப்க்கு, இல்லை எப்படியோ நம்ம கிட்டத்தட்ட 38 பள்ளியே இந்த தமிழகம் இழந்துடுச்சு இல்லை? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 38 மாவட்டம் இருக்கு. அழகா 38 மாவட்டத்துல கிராமப்புற மாணவர்கள் ஜேஎன்வியில அழகா படிச்சு மத்திய அரசாங்கத்துல உயர்கல்வி போகலாம். இல்லை டேராடூன் கேள்விப்பட்டிருப்போம், அங்கதான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அங்க குழந்தைங்க சேர்ந்திருக்கலாம். சரி சார். எனிவே ஒரு பள்ளியில் பொதுவாக கல்வி பகுதி அகாடமிக் பிளாக் இருக்கும். அதுக்கடுத்து ரெசிடென்ஷியல் பிளாக்னு சொல்லுவோம், உறைவிட பகுதி. அதுக்கடுத்து பிளே கிரவுண்ட் சார், மைதானங்கள் இருக்கும். அதுக்கடுத்து ராஜீவ் ஸ்ருதி வேன் பாருங்க, இது கூட ப்ரொவைட் பண்றாங்க சார். இல்லை சில சமயம்ல ரொம்ப நியரஸ்ட் குழந்தைங்க என்னங்கனாக்கா அவங்க வேன் வந்து யூஸ் பண்ணலாம். கல்வி பகுதியாக வகுப்பறைகள், நூலகங்கள், ஆய்வகங்கள், கணினி மையம் மற்றும் மாநாட்டு அரங்கங்களும் உண்டு. உறைவிட பகுதியில் சிறுவர் சிறுமிகளுக்கு தனித்தனி விடுதிகள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தனித்தனி விடுதிகள். ராஜீவ் ஸ்ருதி வேன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவாக அந்த வேன் வந்து இயக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது சார். அதற்கு அடுத்ததாக பாடப்பிரிவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்புல, அப்ப 10ஆம் வகுப்புல வரலையும் ஜெனரல் எஜுகேஷன் சார், பொதுக்கல்வி, அறிவியல் பிரிவு சயின்ஸு, கலை மற்றும் வணிகவியல், ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். பாதிக்கும் மேற்பட்ட நவோதயா பள்ளிகள ஸ்மார்ட் வகுப்பறைகள் திட்டம், ஸ்மார்ட் கிளாஸஸ் செயல்படுத்தப்படுகிறது. அப்பொழுதே ஸ்மார்ட் கிளாஸ்லாம் பாத்துங்க. மாணவர்களிடையே ஆராய்ச்சி மனப்பான்மை பாருங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை நம்ம போர்டு எல்லாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாக்கா கூன் ஸ்பீடிங் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம். என்னன்னா புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோ டீவியேஷனு, கரெக்டா அந்த கொஸ்டின்ஸ்க்கு இங்க இருந்து வேர்டு மாறாம எழுதிருக்கணும், அதான் கீ ஆன்சரும் இருக்கும். இதுதான்
லைட்டா அவன் வந்து ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருந்தான் அப்படின்னா உடனடியாக வேல்யூவேஷன்ல பாரு இந்த கீக்கும் இந்த பையன் எழுதுனதுக்கும் கார்லேட் ஆகல அப்படின்னு அந்த பையனுக்கு மதிப்பெண் போகலாம். அப்ப வேதமே நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு தான். எப்படி வேத புக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுல கூட டீவியேஷன் ஆயிடக்கூடாது. ஆனா இது மாதிரி அது அல்ல. பாருங்க, பள்ளி பருவத்திலேயே ஆராய்ச்சி மனப்பான்மை. இன்னைக்கு நம்ம இந்தியா பொறுத்தளவு என்னன்னா சயின்டிஸ்டுங்க இல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வேணும். அது அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, மெடிசனா இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் ரிசர்ச் இருக்கணும் சார். இந்த பள்ளியில் அறிவியல் மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் நடத்தப்படும். இப்பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவனின் வாழ்க்கையானது விளையாட்டு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் இளைஞர் மையங்களின் செயல்பாடு போன்றவற்றால் மேன்மை அடைகிறது. தினமும் குறைந்தது 2 மணி நேரம் விளையாட்டு ஒதுக்கப்படுகிறது. தமிழக பள்ளியிலேயும் விளையாட்டு நேரம் ஒதுக்கப்படும். அதை கணித ஆசிரியர்களும் வேதியியல் இயற்பியல் ஆசிரியர்களுமே அந்த பீரியடை எடுத்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இந்தியாவில் விளையாட்டு போட்டிகளுக்கான ஒரு கூட்டமைப்பும் இருக்கு. ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லெவல் SGFIL அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய சாரண படை மற்றும் வழிகாட்டிகள் பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் NCC தேசிய சாரணர் படை நேஷனல் கேடட் கார்ப்ஸ், NSS நாட்டு நல பணி திட்டம், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம், சாம்சங் நிறுவனத்துடன் இணைந்து 2013, 26, 373 இப்பெல்லாம் எல்லா கிளாஸ் ரூமும் வந்துருச்சு சார். நவோதயா வித்யாலயின் முன்மாதிரி திட்டங்களாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக ஒடிசா ஆதர்ஷா வித்யாலயா அல்லது ஒடிசா மாதிரி பள்ளிகளை 314 மையங்களில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு அப்போதைய டேட்டா. 160. அதுக்கடுத்து CBSE அங்கீகரிக்கப்பட்ட இலவச கல்வியை வழங்கக்கூடிய உறைவிட பள்ளி. மீத்திறன் மிக்க மாணவர்களை ஆண்டு இறுதியில் நுழைவுத் தேர்வு மூலம் சேர்க்கிறார்கள். வகுப்பு 6 முதல் 12. ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தது 80 மாணவர்கள். இந்த பள்ளிகள் ஒடிசா சங்கங்களின் பதிவு சட்டம் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் ஒடிசா கீழ் பதிவு செய்யப்பட்டு ஒடிசா ஆதர்ஷா வித்யாலயா சங்கம் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. அதனால ஆசிரியர்களே, முழுவதுமாக நம்ம தேசிய கல்விக் கொள்கை 1986 கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் சார். அதுக்கு அடுத்ததாக ஸ்கீமுக்கு வரும். இந்த ஸ்கீமும் ரெக்கமெண்டேஷன் யாருடைய ரெக்கமெண்டேஷன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி 1986. அதனால SSA நீங்க SSAன்ற ஸ்கீம் அவுடேட்டட், இதுல இருந்து வராது அப்படின்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல போகக்கூடாது. நமக்கு சிலபஸ் அவங்க சேஞ்ச் பண்ணல இல்ல, அதுதானே தவிர அதே மாதிரி இதெல்லாம் அவுடேட்டட். இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, அந்த ஸ்கீம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இந்த ஸ்கீமுடைய அதுவும் வந்து வேர்ல்டு அளவில் இந்த ஸ்கீம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் 1 எஜுகேஷனல் ஸ்கீம் அப்படின்றாங்க SSA. நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டே SSA தான் சார். அதனால சர்வசிக்ஷா அபியானா சில சமயத்தில் SSA ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் SSA ரொம்ப சிம்பிளா PGTRBல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. SSA ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் SSA. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 86 14 வயது வரை, அப்ப 6 to 14 அனைத்து குழந்தைகளுக்கும் துவக்க கல்வியை இலவசமாக கட்டாயமாக வழங்க வேண்டும். Free and compulsory education at primary level. The age group from 6 to 14, 6 14. இத்திட்டத்தின் முன்னோடியாக முன்னாள் பிரதமர் அடல் பிகார் வாஜ்பாய், அப்பொழுது பாரத பிரதமர் அடல் பிகார் வாஜ்பாய் 2001 செயல்பட துவங்கியது. அந்த இடத்துல லான்ச் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2002 சார். 2001 இருக்கா? 2001 இதை சார்ந்த டிராப்டுங்க தான் போனது. ஆனா இது துவங்கப்பட்ட ஆண்டு
இது துவங்கியதுன்னு 2001ன்னு போட்டிருக்கா, 2001 to 2002ன்னு போட்டுருங்க சார். ஏன்னா சில சமயங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா 2001 இல்லாம 2002 சில சமயங்களை கேட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். லாஸ்ட் இயர் வந்து 2001 தான் சார் கொடுத்திருந்தாங்க ஆன்சர் கீழே. அதுதான் இப்ப நம்ம 2001ன்னு இருக்குங்களா, நான் ஐஃபோன் நீங்க 2001 அடிச்சிருவேன்னா ஐஃபோன் போட்டு 2002ன்னு போட்டுக்கிறேன்ற அந்த. ஏன்னா நம்ம நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடக்குது, அதுல என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா லான்ச்டு எஸ்எஸ்சி அப்படின்றத 2002ன்னு கொடுத்துருக்கு சார். அதனாலதான் நம்ம அடிஷ்னலா தான் நீங்க 2001 அடிச்சிட வேண்டாம், ஒரு ஐஃபோன் போட்டு 2002. சார் டீச்சர் ட்ரைனிங் புக்ல எல்லாம் 2001 to 2002 தான் சார் இருக்கும். சரி 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 சார். ஆனா லாஸ்ட் டிஆர்பில வந்து 2001ம் கொடுத்து 2002ம் கொடுத்துட்டாங்க சார். ஆன்சர் கீ கொடுக்கும்போது 2001 தான் சார் கொடுத்தாங்க. 2002 2001 தான் சார் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டிஆர்பி. 2002 2000 to 2001 தான் சார் போட்டிருந்தாங்க. 2001 and 2 போட்டா ராங் தான் ஆன்சர், மார்க்ஸ் வரலங்க சார் எனக்கு. ஆமாங்க சார், 2000 to 2001 தான் சார் ஆன்சர். சரி ஓகே. 2001 செயல்பட துவங்கியது அப்படின்றது இயரா நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக எஸ்எஸ்சி முன்னோடி திட்டமாக மாவட்ட துவக்க கல்வி திட்டம், அதனால யூனிவர்சலா சரி 2001 அதையே சேஞ்ச் பண்ண வேண்டாம், 2001ன்னு நீங்க கொடுத்துரு. சப்போஸ் 2001 இல்லாம 2000 இருக்கு, அதுக்கடுத்து 2002 இருக்கு, அதுக்கடுத்து 2003 இருக்கு, 2004ன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க 2000 சூஸ் பண்ண வேண்டாம், 2002 சூஸ் பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா 2002 தான் தருவாங்க. டிபிஇபி டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், டிபிஇபி ஏன் இங்க நம்ம இதை கார்லேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பிரைமரி எஜுகேஷன். வெரி குட் சார். எஸ்எஸ்ஏவும் பிரைமரி, டிபிஇபியும் பிரைமரி சார். அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்எஸ்ஏவினுடைய முன்னோடி திட்டம். எஸ்எஸ்ஏ உருவாகிறதுக்கு யார் சார் பேக் போன் அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா டிபிஇபி இல்ல 94 இல்ல 93 to 94 18 மாநிலங்கள்ல 272 மாவட்டங்களை உள்ளடக்கியது இப்படிலாம். அதுக்கு அடுத்ததாக சர்வசிக்ஷா அபியான்யா அப்படின்றது யாருடைய திட்டம் அப்படின்னா மத்திய அரசு சார். அதனால ஃபண்டு பாருங்க 85% ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஜஸ்ட் 15% ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம மாநில அரசாங்கம் வெறும் 15% தான் சார் எஸ்எஸ்சி. கேட்க மாட்டியா? ஆனா மத்திய அரசாங்கம் தான் 85%. மத்திய அரசுக்கு உலக வங்கி டிஎஃப்ஐடி எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அபியான்யா செயல்பட துவங்கிய ஆண்டு 2001. இதனுடைய முன்னோடி திட்டம் டிபிஇபி டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், மாவட்ட துவக்க கல்வி திட்டம். எஸ்எஸ்ஏவுக்கு மத்திய அரசாங்க நிதி உதவியாக கிட்டத்தட்ட 85%, மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்போது 15%. இது மட்டும் இல்லாம உலக வங்கி, டிஎஃப்ஐடி, யுனிசெஃப் போன்ற அமைப்புகள்ல இருந்தும் நிதி வழங்கப்படுது. 2001 50 மில்லியன் குழந்தைகளுக்காக 1500 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது. கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ 2011-12 இந்திய அரசு இத்திட்டத்திற்காக 21,000 கோடி ஒதுக்கியது என்றும். அடுத்த ஆசிரியர்களே குறிக்கோள் கேட்கலாம். எஸ்எஸ்ஏவின் குறிக்கோள் இது ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பில ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். எஸ்எஸ்ஏவினுடைய குறிக்கோள் 2003 அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும். சார் சொல்லுங்க சார். சார் ஆர்டி 2009 தானங்க சார்? கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்தா 1/4/2010 முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு போட்டிருக்கு.
அது அடிச்சிருங்க. நீங்க 2009 போடுங்க சார். 2009 கரெக்டான ஆன்சர். ஆர்டிஇ. ரெண்டாயிரத்தி மூணில் அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும். சேமா சார்? ஏப்ரல் 1 சார் டேட் மந்த் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்களா சார்? இல்ல இந்த டேட்டை ஃபாலோ இல்ல பண்ணுங்க. இல்ல டேட்டே வேண்டாம். டேட் கேட்கறது இல்ல. நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 2009 போட்டுருங்க சார். சொல்லுங்க சார். ஆர்டிஇ வந்துட்டு 2009. ஆனா கேம் டு ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 2010 வராதாங்க சார்? இல்ல அது வந்து நம்ம கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லும்போது 2009 தான். ஆனா நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் நடைமுறைப்படுத்தினது வந்து 2010 தான் சார். நடைமுறைப்படுத்தப்பட்டது 2010. உருவாக்கத்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றீங்களா? சார் ஆமா சார், உருவாக்கம் அதான் வந்து சார் கரெக்ட். 2009ல வந்துட்டு இது வந்துட்டு சட்டம் கொண்டு வருவாங்க சார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து பார்த்தா மட்டும் 2010 ஏப்ரல் 1. ஆமாங்க சார். 1/4/2010 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளுங்க சார். குறிக்கோளை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம் சார். 2003ல அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கணும். அது ஒரு அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கல்வி உத்தரவாதம் மையம், மாற்றுப்பள்ளி, மீண்டும் பள்ளிக்கு திரும்புதல், பேக் டு ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முகாம்கள் நடத்தி அந்த குழந்தைங்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வந்தது. அனைத்து குழந்தைகளையும் 2007ஆம் ஆண்டிற்குள் துவக்க கல்வியை முடிக்க வைக்கணும். அனைத்து குழந்தைகளையும் 2010ஆம் ஆண்டிற்குள் இடைநிலை கல்வியை முடிக்கணும். அப்ப குழந்தைய வந்து 8வது வரையும் கொண்டு வந்துட்டோம்னா 2007 8வது, அடுத்து 2008 9வது வந்துருவாங்க. 9 10ல 10ஆம் வகுப்பு முடிச்சிருவாங்க. அப்போ செகண்டரி எஜுகேஷனும் குழந்தை முடிக்கிறது தான் இதனுடைய குறிக்கோளாக பார்க்கப்படுது. ஆனால் எஸ்எஸ்சி என்னுடைய ஒரு ஸ்கீம்ல லைக் நோக்கத்துல இருந்து கேட்கலாம். 2010க்கு அனைத்து குழந்தையும் பள்ளியில தக்க வைத்தல், யூனிவர்சல் ரிட்டன்ஷன். யூஸ்வலா நம்ம ஸ்டாக்னேஷன் அண்ட் வேஸ்டேஜ் கேள்விப்பட்டிருப்போம். தேக்கம் கழிவு என்பதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண அட்வொகேட் விவாதித்த கல்விக்குழு அப்படின்னா எதுவா இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், ஆப்ஷன் பி கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன், ஆர்டாக்கு, ஆப்ஷன் டி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. நம்ம ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா ஆர்டாக் கரெக்ட் சார். ஆனா நம்ம கோத்தாரிலையும் வேஸ்டேஜ் சொல்லப்படுது. ஆனா கம்ப்ளீட்டா டிஸ்கஷன் எங்க சார் நடந்தது அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 சார், 1986. அதுக்கு முன்னாடிலாம் கூட ஸ்டாக்னேஷன் இருந்தது. அதே மாதிரி வேஸ்டேஜ். பிள்ளைங்களை வந்து ஃபெயில் போடுவாங்க. 6th இருக்கலாம், 7th இருக்கலாம், ஆர் 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் சிஸ்டம் இருந்தது. நீங்க ஆஃப்டர் 1986 1986க்கு பின்பு அதே மாதிரி எஸ்எஸ்ஏ ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அப்ப லைக் இந்த இடத்துல நமக்கு யூனிவர்சல் ரிட்டன்ஷன் 2010க்குள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த கல்வி முக்கியமானது என்று எஸ்எஸ்ஏ குறிப்பிடுது. அதுக்கு அடுத்ததாக பதே பாரத் பதே பாரத் தேசிய அளவில் எஸ்எஸ்ஏவின் ஒரு துணை திட்டமாக பதே பாரத் பதே பாரத். துவக்க கல்வியில் வாசிக்க தெரியாத குழந்தைகள் பாடங்களில் பின்தங்கிய நிலையில் உள்ளனர். 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாசிக்க, எழுதுதல், கணக்கெடுத்தல் போன்ற திறன்களை மேம்படுத்துறது தான் திட்டங்களாக நம்ம பார்க்கிறோம். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 722 கோடி சார். அப்போதைய நிலையில கூடுதல் வகுப்பறைகள், கழிவறை, குடிநீர், பராமரிப்பு மானியம் தருவாங்க, பள்ளி மேம்பாட்டு மானியம் தருவாங்க, தற்போதுள்ள பள்ளி உள்கட்டமைப்பு வலுப்படுத்துறது. ஓரளவுக்கு இப்போ அரசு பள்ளி மிளிரும் பள்ளியாக தனியார் பள்ளிக்கு நிகராக தமிழக அரசின் ஒரு வாசகம் என்னன்னா அரசு பள்ளி மெளிரும் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளி மெளிருகிறது அப்படின்னா கட்டாயம் அது எஸ்எஸ்சி சர்வசிக்ஷா அபியான்யா RMSE ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் செயலின் அடிப்படையில் தான் இவை மெளிருகிறது. கூடுதல் ஆசிரியர்களை நியமித்தல், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, கற்றல் கற்பித்தல் கருவிகளை தயாரிக்க
நிதி ஒதுக்கிடுதல், குறுவட்டம், வட்டம், மாவட்ட அளவில் பயிற்சி அளித்தல், வாழ்க்கை திறன்கள், பெண் கல்வி மற்றும் குழந்தைகளுக்கு கணினி வழி கல்வி ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே, அரசு சாரா நிறுவனங்கள் பிற முயற்சிகளை எடுத்தது. பல அரசு சாரா நிறுவனங்கள் குழந்தைகளின் சுகாதாரம், கல்வி ஆகியவற்றின் மேம்பாட்டிற்காக வேலை செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்னரிங் ஹோப் இன்டு ஆக்ஷன் ஃபவுண்டேஷன், அது PHIA ஃபவுண்டேஷன், சென்டர் ஃபார் அன்ஃபோல்டிங் லேர்னிங் பொட்டன்ஷியல்ஸ், ஸ்மைல் ஃபவுண்டேஷன், பிரதாம், ப்ராஜெக்ட் நன்கி ஹாலி, ரிலீஃப் இந்தியா ட்ரஸ்ட். Ashray Society and Reform India, Plain India, Qualitative Movement, Childhood Enhance through Training and Action. Complete number SSCE. இப்போ SSCEல அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கலாம் சார், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல, இல்லை எஸ்டாப்ளிஷ்டு இயர் அங்கே கேட்கலாம், இல்லை SSA ஸ்கீமு அதனுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், பிரைமரி எஜுகேஷன், ஸ்ட்ரென்தனிங் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். துவக்க கல்வியில் மாணவரின் எண்ணிக்கை கணிசமாக உயரணும், அதே மாதிரி குவாலிட்டியும் இருக்கணும், திறனும் இருக்கணும் அப்படின்றதான். அடுத்ததாக RMSE stands of RMSE, ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிஷா அபியான் RMSE 2009ஆம் ஆண்டு இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதுவும் மத்திய அரசாங்க திட்டம். ஏற்கனவே SSA ஸ்கீமு கம்ப்ளீட்டா ஹியர் கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்த ஒரு ஸ்கீமு வாட் அபவுட் செகண்டரி எஜுகேஷன், இடைநிலை கல்விக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஆஸ்பெக்ட்ல, ஏன்னா குழந்தைங்களை ரீடைன் பண்ணிட்டோம் இல்ல, அந்த ரிட்டென்ஷன். அப்ப இந்த ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட், 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகளை நாம லைக் ட்ராப் அவுட் இல்லாம பார்த்துட்டோம், அசல் ஸ்டாக்னேஷன், கழிவு இல்லாமையும் தேக்கம் இல்லாமையும் பார்த்துட்டோம் சார். அந்த குழந்தைங்களுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் தென் அனதர் ஸ்கீம் RMSE, ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிஷா அபியான். இது மாநில அரசுகளுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. நோக்கமாக இத்திட்டம் இடைநிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வசதியான மற்றும் தரமான கல்வியை 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 2017ஆம் ஆண்டுக்குள் பாலினம், சமூக பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை கடந்து அனைவருக்கும் இடைநிலை கல்வியை அடைதல், அதாவது 12வது ஐந்தாண்டு திட்டத்திற்குள் அனைத்து மாணவர்களும் இடைநிலை கல்வியை பயின்றிருக்கணும். எல்லா குழந்தையும் இப்ப அட் பிரசன்ட் என்ன கோல்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில அனைத்து குழந்தைகளும் என்ன படிக்கணும்னு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சார் இதுல இப்போ இந்த எங்க கிட்ட இருக்கிற ஒரு மெட்டீரியல்ல 2020ல கொடுத்துருக்கீங்க சார், இங்க 2017 கொடுத்துருக்கீங்க சார். அனைத்துக்குள் பாலினம், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொடுத்துருக்கீங்களா? ஒரு கிட்ட இருக்கிற மெட்டீரியல் 20 இருக்குங்களா? ஆமா சார். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மெட்டீரியல் சார். இது வந்து போன ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வாங்கின மெட்டீரியல் சார். இது சரிங்க சார், சரிங்க சார். வேணா கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? 17 சேஞ்ச் பண்ணிக்கலாமா சார்? 17 வேணா சேஞ்ச் பண்ணிங்க. இது நம்ம
மீண்டும் கரெக்ஷன் பார்த்தது தான். ஓகே சார், அதனால தேங்க்யூ. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா நீங்க கேட்டதால இந்த இடம் வேணா சர்ச் பண்ணலாம். சரிங்க சார். அப்ப பாருங்க, ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிஷா, இதுல நமக்கு இடைநிலை கல்வி அப்படின்னு, இடைநிலை கல்வியை அதிக அளவு மையப்படுத்தியது ஃபோக்கஸ்டு செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னும் போது RMSA அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். எஸ்டாப்ளிஷ்டு இயர் அப்படின்னா ஃப்ரம் த 2009 RMSA. நெக்ஸ்ட் CRC, BRC. CRC வட்டார வள மையம் மற்றும் குறுவல மையம், பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் BRC. சில சமயங்கள ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் BRC அப்படின்னு கேட்கலாம் சார். BRC ஸ்டாண்ட்ஸ் என்ன சார்னா பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்ஸ், தமிழ்ல வட்டார வள மையம் அப்படின்றோம். க்ளோஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் CRC குறுவல மையம். சொல்லுங்க சார். சார் நீங்க ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணீங்க சார் இப்போ RMSAக்கு. அது என்ன சொல்ல வந்தீங்க சார் நீங்க? அட் பிரசன்ட் என்ன RMSAன்றது ஃபோக்கஸ்டு ஆன் என்ன கோலுக்கு நான் கேட்டிங்க சார். RMSA ஃபோக்கஸ்டு ஆன் அப்படின்னு கேட்டுட்டு ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நம்ம சில சமயங்கள பெர்செப்ஷனல் எரர் ஆகி ஹையர் செகண்டரி சூஸ் பண்ணிடக்கூடாது. சொல்ல செகண்டரி தான். ஓகே சார், தேங்க் யூ. ஹையர் செகண்டரிக்குன்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சா அப்படின்னா வரல சார். ஸ்கீம் சார் வந்து இல்லைங்க சார், இந்தியாவுல இப்போ வந்து எதை கோலா வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்க சார். ஓ சரி சரி சரி. சரி ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர்? உயர்கல்வியாங்க சார். அவ்வளவுதான் சார், குட், கரெக்ட். இப்போ அட் பிரசன்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2030 2030க்குள்ள அனைவருக்கும் உயர்கல்வி. அதனால்தான் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கூட பிள்ளைங்க +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் சேர்ந்துட்டாங்களா அப்படின்லாம் சர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்துல ஒரு முன்னோடி திட்டமாக நான் முதல்வன் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது ரீசன் என்னன்னா, மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ஸ்கீம் இருக்கு சார், RUSA, ராஷ்டிரிய உத்தாச்சார் சிக்ஷா அபியான் இல்ல, அந்த சிஸ்டத்தை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி நம்ம தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துல இருந்து வேறுபடணும் அப்படின்றதுக்காக 2013லயே RUSA வந்துருச்சு. இனிஷியேட் பண்ணதே 2013. இப்போ கொஞ்சம் நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில கூட வந்துட்டு தான் இருக்கு, நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் 1ஆம் தேதி கூட கல்விக் கொள்கை வந்தது, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னும் டெட்டெல்லாம் கடினமாக்கப்படணும் அப்படின்லாம் பரிந்துரை இருக்கு, கவனிச்சிருப்பீங்க. எத்தனையாம் வகுப்புல 1வது சேர்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு மாநில கல்விக் கொள்கை? 5+. ஆனா நமக்கு CBSE 6ன்றதை விட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி லான்ச் பண்ணிட்டாங்க. அது இம்ப்ளிமெண்டட் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக்குழுவினுடைய பரிந்துரை 6+, நம்ம மாநில அரசாங்கம் 5+ன்னு சொல்றாங்க. BRC, CRC, பிளாக் ரிசோர்ஸ் சென்டர், க்ளோஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். சொல்லுங்க சார். சார் RMSA வந்துட்டு SSA வந்துட்டு 6 to 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளை டேக் கேர் பண்ணது. RMSA வந்துட்டு 14 to 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்னா 9 to 12 வரைக்கும் தானே சார் கிளாஸ் எடுத்துக்க முடியும்? புரியல எனக்கு நீங்க சொல்றது. சார் SSA ஓட எய்ம் வந்துட்டு 6ல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுங்க சார், இலவச கல்வி. RMSA ஓட எய்ம் வந்து 14 வயதுல இருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறது தாங்க சார் அதோட மெயின் எய்ம். இல்ல செகண்டரி எஜுகேஷனை அவங்க என்ன பண்ணணும்னா சஸ்டைன்டு இன் செகண்டரி எஜுகேஷன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கீம் படி பார்த்தோம்னாக்கா 8th வரையிலும் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது தான் அடுத்து ஒரு ஸ்கீம் வந்து
பண்றாங்க. இப்ப நம்ம கூட பார்த்திருப்போம்ல, இப்ப கோத்தாரி எஜுகேஷன் கமிஷனர் இருக்குனாக்கா அதுல சில விடுபட்டது தான் 1968. 1968ல இப்ப பெரும்பாலான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படல, அதனால 1986. சில திட்டங்கள் 1986ல செயல்படுத்தப்படல, அதெல்லாம் 1992. எல்லாமே கார்லேட்டட் சார். தனித்தனியா பார்க்காம நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். எஜுகேஷன் ஒன்றும் டஃப்பே இல்லை, ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய இடம். ஆனா இப்ப வந்துட்டு எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏவும் கரண்ட்ல இல்லதானங்க சார்? இல்ல கரண்ட்ல இல்ல வந்து சமஸ்தா சிக்ஷா அபியான்ங்கிற பேர்ல தானங்க சார் இருக்கு. இல்ல இல்ல அந்த எந்த ஸ்கீமுமே எல்லாமே அந்தந்த இயர்ஸ்ல எக்ஸ்பீரியட் முடிந்தது. அதுக்கடுத்து தான் நியூ ஸ்கீம் வந்துடுதுங்களே. ஆனா இப்ப வந்து எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏவும் வந்து சமஸ்தா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற பேர்ல அதே எஸ்எஸ்ஏ தாங்க சார். ஆனா வேர்டை மட்டும் மாத்தி சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது சமஸ்தா சிக்ஷா அபியானுக்கு கீழே தானங்க சார் வந்திருக்கு. ஆமா ஆமா. என்னன்னாக்கா சில ஃபண்டு எல்லாம் இருக்கு, அதை மெர்ஜ் பண்ணி சமகாரா சிக்ஷா அபியான்னு அப்படி அதுக்கடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. உள்ளடக்கிய கல்வி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டிசபிள்டு சில்ட்ரன் as well as the நார்மல் சில்ட்ரன் ஸ்டடிடு இன் நார்மல் ஸ்கூல் அப்படின்னு. அது 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 அடுத்ததான் நம்ம ஃபைனலாக இப்போ RUSA வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் as well as the ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடில். எனிவே SSA ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வட்டார அளவில் ஆசிரியர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்குவதற்காக SSAல் நிறுவப்பட்டது. எது சார் அப்படின்னா இந்த BRC CRC. BRCயை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா 29 மாவட்டங்கள் 385 வட்டார வள மையம். அதுலேயும் நமக்கு சென்சஸ் வந்து கான்ட்ராவர்சி தான். அட் ப்ரெசென்ட் வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வேரியேஷன் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கட்டாயம் நம்பரை வந்து கேட்க வாய்ப்பு இல்லை சார், இதுவரைக்கும் கேட்கவும் இல்லை. ஆனால் BRCயினுடைய ரோலு CRCடைய ரோல் இல்லை. இது மட்டும் இல்லாமல் குறுவல மையம், கணிப்பொறி மற்றும் சேட்டலைட் இன்டராக்டிவ் டெர்மினல் SIT. அதுக்கு அடுத்ததாக SITகள் எஜுஷாட் மூலம் மாநில அளவில் பயிற்சி அளிக்க உதவுது அப்படின்னும், வட்டார அளவில் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு BRTன்னு கேள்விப்பட்டிருப்போம். 10 முதல் 15 பள்ளிகளில் பொறுப்பை வழங்கியிருக்கு அப்படின்னும், ஆசிரிய பயிற்றுனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ABL மற்றும் ALM பெரும்பாலும் செகண்ட் கிரேட் டீச்சரு, BT டீச்சர், செகண்ட் கிரேடு அண்ட் BT டீச்சர் பணிகளாக ஆக்டிவிட்டி என்னவா இருக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது BRT CRCயினுடைய ஆக்டிவிட்டி அருகில் உள்ள டயட்டுடன் இணைந்து தர கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்தி தரத்தை கண்காணித்தல், பள்ளியின் வளர்ச்சிக்கு கற்றல் கற்பித்தலில் உள்ள சிக்கல்களை பற்றி ஆய்வு செய்ய, பள்ளியை பார்வையிட, பள்ளியின் வளர்ச்சியில் கற்றல் கற்பித்தலில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு செய்ய மற்றும் பள்ளியை பார்வையிட. யாரு அப்படின்னா BRC CRC. BRTs என்ன பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரோல்ஸ். செயல்வழி கற்றல், ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங், ABL ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ABL அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செயல்வழி கற்றல். 2ஆம் உலகப் போர் 1944 இங்கிலாந்து நாட்டை சார்ந்த டேவிட் ஆர்பர்க் இந்தியா வந்தபோது செயல்வழி கற்றலை தொடங்கினார். டேவிட் ஆர்பர்க் புதுமையான சிந்தனையாளர் மற்றும் கவர்ந்து இழுக்கும் தலைவர் அப்படின்னும் பார்க்கப்படுது. முதல்ல ஆந்திராவில் ரிஷி பள்ளத்தாக்கு பள்ளி, ரிஷி வேலே ஸ்கூல் ஆசிரியர் பணியை தொடங்கினார். அவர் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் சேர்ந்து பல ஆண்டுகளாக சென்னை, பெங்களூரில் பணியாற்றி இவர் தனது விருப்ப ஓய்வுக்கு பின்னர் கோலார் மாவட்டம் 7 ஏக்கர் நிலப்பரப்புல பார்க் என்ற பள்ளியை திறந்தார். டேவிட் ஆர்பர்க் இந்த முயற்சிக்கு பின்னர் ABLின் முன்னோடியாகவும் மைல்கல்லாகவும் அமைந்தது.
ஏபிஎல் மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்களின் முயற்சியாக ஸ்டேட் அண்ட் ஆர்கனைசேஷன் இனிஷியேட் ஆன் ஏபிஎல் முதலில் 1990களில் ஆந்திர பிரதேசில் உள்ள ரிஷி பள்ளத்தாக்கு பள்ளியில் ஏபிஎல் முறை சோதனை முயற்சியாக செய்யப்பட்டது. அது வெற்றிகரமாக அமைந்ததால் இந்தியாவில் பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் யுனிசெஃப் உதவியுடன் ஏபிஎல் முறை தொடங்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் முதலாக 13 பள்ளிகள் ஏபிஎல் முறை தொடங்கப்பட்டது. பின்னர் மாவட்டத்தில் உள்ள 270 துவக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டு ஏபிஎல்லின் கொள்கை பின்பற்றப்படுவது பல நிறுவனங்களில் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். டிகண்டர் சிக்ஷா யவாம் ஹைகோர்ட் சமிதி ராஜஸ்தான், சுமவானம் வில்லேஜ் ஸ்கூல் ஆந்திர பிரதேஷ், வால்டன் பாத் தெலுங்கானா, விகசனா ஸ்கூல் கர்நாடகா. ஏபிஎல் என்பது ஒரு குழந்தை மைய கல்வி முறை. இங்க கேட்கலாம் சார், ஏபிஎல் முறை யாரை மையமாக கொண்டது அப்படின்னா குழந்தையை மையமாக கொண்டது. இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் RTE கீழ் கல்வி தருதல் வேண்டும் என்றும், ஏபிஎல்லின் சிறப்பியல்புகளாக இது சுய விருப்பப்படி கல்வி கற்க அனுமதிக்கிறது. ஒரு பிளஸ் பாருங்க, சுய விருப்பப்படி கல்வி கற்க அனுமதிக்கிறது. சைல்ட் ஃப்ரெண்ட்லி எஜுகேஷனல் எய்ட், செல்ஃப் லேர்னிங். அப்போ ஏபிஎல் என்றது செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சுய கற்றல். பாடத்திட்டம் சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. The curriculum is divided into small unit. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். தனித்தனியே கலர் கார்டு வண்ண அட்டைகள் தருவாங்க. ஏணிப்படி வரிசை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், லெடார். ஒரு குழந்தையில் கற்றல் மதிப்பீடு செய்ய மற்றும் வலிமைப்படுத்த உதவும். குழந்தை ஒரு நாள் பள்ளிக்கு வராத போது விடுபட்ட பாடங்களை மறுநாள் படிக்க முடியும். இப்ப இத ஏபிஎல்ல தொடர்பு பற்றி நம்ம கல்வி தொழில்நுட்பத்துல ஒரு முறை இருக்கு. அது PLM அப்படின்னு சொல்லுவோம். அந்த PLM வகையில ஒன்று இதனோடு தொடர்புடையது. அது எதுன்னு சொல்ல முடியுமா? கேள்வி ரொம்ப லென்த்தா இருக்கு சார். அப்படியா? மணற்கேணி இல்ல, மணற்கேணி இல்ல, திட்டமிட்டு கற்றல், திட்டமிட்டு கற்றல் கருவி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனோடு தொடர்புடையது. அதுல ஸ்பெசிபிக்கா எந்த திட்டமிட்ட கற்றல் கருவி அப்படின்னு கேக்குறாங்க சார். ஃபிளாஷ் கார்டு. அங்கேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, சரிங்க சார், எனிவே நம்மளே ஆன்சர் சொல்லிடுவோம். யூஸ்வலா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல்ல ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டகம் 1 சட்டகம் 2ன்னு. இங்க எப்படி கோல்ட் கார்டு இருக்கோ அதே மாதிரி ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 சிஸ்டத்துல இருக்கும் சார். அசிஸ்ட் வித் கம்ப்யூட்டர், கணினி துணை கொண்டு. அதனால ஆசிரியர்களே அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்படும் போது பிரான்ச்டு லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் சார். யாருன்னா அக்கார்டிங் டு க்ரௌடர் தான் என்ன பண்ணாருன்னா அதை விவாதிச்சாரு. கிளைவழி திட்டமிட்டு கற்றல். அப்ப கிளைவழி திட்டமிட்டு கற்றல் என்ன தெரியுங்களா? சப்போஸ் ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேம்ல கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிடுவீங்க சார். நெக்ஸ்ட் எவால்யூஷன் டிஸ்பிளே ஆகும். எவால்யூஷனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், சரியா இருந்ததுன்னா தென் ஒன்லி ஷிஃப்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஃப்ரேம் டு நெக்ஸ்ட் ஃப்ரேம். முன்னாடி இருக்கக்கூடிய சட்டகத்துல இருந்து அடுத்த சட்டகத்துக்கு மூவ் ஆகும். சப்போஸ் இன்கரெக்ட்னு வச்சுக்குவோம், பேக்வேர்டு இன்டு த ரெமிடியல் ஃப்ரேம். கட்டாயம் என்னன்னா குறை தீர்க்கும் சட்டகத்திற்கு போகும் சார். இல்ல, அதே ஆஸ்பெக்ட் தான் ஏபிஎல். அது கணினியில பண்றாங்க, இது மேனுவலா பண்றாங்க.
குழந்தையின் கற்றலை மதிப்பீடு செய்ய மற்றும் வலிமைப்படுத்த இவை உதவும். குழந்தை ஒரு நாள் பள்ளிக்கு வராத போது கூட விடுபட்ட பாடங்களை மறுநாள் படிக்க முடியும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே, MLL, stands of MLL, minimum level of learning. Minimum level of learning. அடிப்படை கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப அடிப்படை கல்வினா எது? 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கு. குட் சார். 6 to 14 சொல்றோம் பாத்தீங்களா, 6 to 14, அதுதான் நம்ம அடிப்படை கல்வின்றோம். அப்ப அந்த அடிப்படை கல்வியில குவாலிட்டி வித் ஈக்குவாலிட்டி அப்படின்னு எடுக்கலாம். குவாலிட்டி வித் ஈக்குவாலிட்டி. 1978 NCERT யுனிசெஃப் நிதியுதவியுடன் MLL முன்மொழியப்பட்டது. துவக்க கல்வி கலைத்திட்டம் புதுப்பித்தல், பிரைமரி எஜுகேஷன் கரிக்குலம் ரினியூவல் ப்ராஜெக்ட் 1984, பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் எவால்வ்டு இன் 1984. இந்த மதிப்பீட்டை பயன்படுத்தி NPE 1986 தொடர்ந்து NCERT துவக்க கல்வி நிலையில் குறைந்தபட்ச கற்றல் அளவு மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அட் பிரைமரி ஸ்டேஜ் என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும், MHRD கல்வித்துறை பின்வரும் இலக்குகளுடன் 1990 5 ஜனவரி ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரையாக 3 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு MLL தயார் செய்யப்பட்டது. தொடர்ச்சியான கற்றல் மதிப்பீட்டை பரிந்துரைத்தது. அதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்னு சொல்ல முடியுமா? தொடர்ச்சியான கற்றல் மதிப்பீட்டை பரிந்துரை செய்தல் இங்கிலீஷ்ல வெரி குட் சார். CCE அப்படின்றது கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவால்யூஷன். CCU கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளாக உருவாக்கப்பட்டு இவற்றினுடைய பணிகள் ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கலாம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் 1991 to 1992 அறிமுகப்படுத்த MLL திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதாகவும், SCERT டயட் ஆகியவை MLL திட்டத்தை ஊக்குவித்தது என்றும், கரும்பலகை திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்டு கீழ் கற்றல் கற்பித்தல் கருவிகளின் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் TTI, கல்லூரிகள் ஆகியவற்றில் பணிமுன் பயிற்சி அளிப்பதற்காக MLL அறிமுகப்படுத்தப்பட்டது. உயர் துவக்க நிலைகளில் அப்பர் பிரைமரி ஸ்டேஜ் MLL கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதே உடனடி நோக்கமாகவும், தேசிய அளவில் MHRD முக்கிய பங்காற்றுகிறது. மாநில அளவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் OB stands of OB ஆபரேஷன் பிளாக் போர்டு கரும்பலகை திட்டம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்டுக்காக எழுதியிருக்கோம் சார். கட்டாயம் டிஆர்பியில் கேட்க மாட்டாங்க. என்னன்னா, ஜேம்ஸ் பில்லன்ஸ் 1801 கரும்பலகையை கண்டுபிடித்தார். ஆயிரத்தி 1930 எழுது பலகை சாக்போர்ட் என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டு, ஆபரேஷன் பிளாக்போர்ட் இஸ் a centrally funded program that was launched in 1987. OB புதிய தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைப்படி ராஜீவ்காந்தி ஆட்சியின் போது 1987 கரும்பலகை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. நம்ம PGTRBல பிளாக் போர்டு ஆபரேஷனும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நீங்க கவனிச்சிருக்கலாம். இவற்றின் குறிக்கோளாக துவக்க கல்வியின் தரத்தை உயர்த்துவதே இதன் முக்கிய குறிக்கோள். இம்ப்ரூவிங் குவாலிட்டி அட் பிரைமரி ஸ்டேஜ்
இது மட்டும் இல்லாம கழிவு மற்றும் தேக்கத்தை குறைத்தல். அப்போ வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் நம்ம ஏற்கனவே கூட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 அப்படின்றது வேஸ்டேஜ் ஸ்டாக்னேஷனை ஆன்சரா என்ன சொன்னோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 சொன்னோம் சார். துவக்க கல்வியில் பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்குறது அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட 50% பேர் பெண்களாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குறது ஆபரேஷன்ல இது ஆபரேஷன் பிளாக் போர்டு ஸ்கீம்ல. ஒவ்வொரு துவக்க பள்ளியிலும் குறைந்தது 2 வகுப்பறைகள் என்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சிறுவர் சிறுமியர்களுக்கு தனித்தனி கழிப்பறைகள், மொத்த ஆசிரியர்களில் குறைந்தது 50% பெண் ஆசிரியர்களை நியமித்தல், 3 சப் ஸ்கீம் 3 துணை ஒன்று SC/ST மக்கள் இருக்கும் பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளியில் கரும்பலகை திட்டத்தை கொண்டு செல்லுதல். 2 3 ஆசிரியர்கள் மற்றும் 3 வகுப்பறையில் உள்ள துவக்க பள்ளிகளுக்கு கரும்பலகை திட்டத்தை கொண்டு செல்லுதல். 3 உயர் துவக்க பள்ளிகளுக்கு கரும்பலகை திட்டத்தை விரிவுபடுத்தல். ஒவ்வொரு வகுப்பு பிரிவுக்கும் ஒரு வகுப்பறை, தலைமை ஆசிரியர் அறையுடன் கூடிய ஒரு அலுவலக அறை, கற்றல் கற்பித்தல் கருவிகளுடன் கூடிய நூலக வசதி, பொருட்கள் வாங்குவதற்கு தேவையான மானியம், பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க மற்றும் கட்டிடத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு ஜவஹர் ரோஜர் யோஜனா JRY என்ற திட்டத்தின் மூலம் இந்திய நிதியை உற்பத்தி வழங்குகிறது. 8794 வரை இத்திட்டத்திற்காக ரூபாய் 12.80 லட்சம் 8வது 5ஆண்டு திட்டம். அனைத்து உயர் துவக்க பள்ளிகளிலும் 2000ஆம் ஆண்டுக்குள் நிதி வழங்குதல் என்பது இவற்றினுடைய நோக்கமாக நம்ம பார்க்கிறோம். CBSE stands of CBSE, Central Board of Secondary Education. கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் CBSE அப்படின்னு கேட்டுட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்ஷன்ல தரலாம். அப்படி கொடுக்கும்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இது தேசிய அளவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்தும் தேசிய அளவிலான ஒரு அமைப்பு. CBSE பள்ளிகள் அனைத்தும் NCERT கலை திட்டத்தை பின்பற்றுகின்றன. இந்தியாவில் சுமார் 19,311 பள்ளிகள் உள்ளன. 25 வெளிநாடுகளிலும் சுமார் 211 பள்ளிகள். இப்படிலாம் அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டேட்டால இருந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நியூவா சிலது மாடிஃபிகேஷன் இருக்கு. எடுத்துக்காட்டாக 211 பள்ளிக்கு பதிலாக வெளிநாடுகளில் சுமார் 220 பள்ளிகள் இருக்கு. அந்த 211ன்றதை 220ன்னு மாத்திருங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் சுமார் 19,316 பள்ளிகள் உள்ளன அப்படின்னு இருக்கா. அதை நீங்க வந்து 21,237 முதலில் இது 1921 உத்தரப்பிரதேசம் உயர்நிலை பள்ளி இன்டர்மீடியட் நிறுவனமாக இருந்தது. இது ராஜிபோதனா, மத்திய இந்தியா மற்றும் குவாலியர் ஆகியவற்றில் அதிகார எல்லைக்கு இருந்தது. 1929 இந்திய அரசாங்கம் ராஜபுதனா உயர்நிலை பள்ளி மற்றும் இன்டர்மீடியட் கல்வி வாரியமாக
போர்ட் ஆஃப் ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீடியட் எஜுகேஷன் ராஜ்புத்னா பெயர் மாற்றம் பெற்றது. இதில் அஜ்மீர், மெர்வாரா, மத்திய இந்தியா, குவாலியர் ஆகியவையும் அடங்கும். 1952 மத்திய இடைநிலை கல்வி வாரியமாக மாற்றப்பட்டது. பின்பு கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளில் நவோதயா பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படும் பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ-உடன் இணைக்கப்பட்டது. தொடக்கமாக 3/11/1962 அரசு கல்வி வாரியம் தலைமையிடம் என்டிஜி. சிபிஎஸ்இ டெல்லி. அலுவலக மொழி ஆங்கிலம், இந்தி. தலைவராக கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து எம்ஹெச்ஆர்டி. இணைப்பு அதுவும் இல்லை, தலைவரும் கேட்க வாய்ப்பில்லை. அதுக்கடுத்ததாக தேர்வுகள். பத்து 12ஆம் வகுப்பிற்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதிக்குள் தேர்வு வச்சு முடிக்கணும். தேர்வு முடிவுகள் மே இறுதி வாரத்தில் வெளியிடப்படும். இந்தியா முழுவதும் உள்ள பொறியியல் மற்றும் கட்டவியல் இளநிலை படிப்புகளுக்கு ஏஐஇஇ பொதுவான தேர்வாக ஜேஇஇ மெயின். இந்தியாவில் உள்ள முக்கிய மருத்துவக் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய மருத்துவ தேர்வை ஏஐபிஎம்டி ஆல் இந்தியா ஃப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் 2014 முதல் தேசிய தகுதி தேர்வு, இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப், மத்திய ஆசிரியர் சிடிஇடி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு சோதனையாக கிளாஸ் 10 ஆப்ஷனல் ப்ரிபியான்சிஸ் டெஸ்ட். 2014 சிபிஎஸ் அல்லது உலகின் மிகப்பெரிய தேர்வு வாரியமாக உருப்பெற்று பிரதமர் நரேந்திர மோடி பிரதம மந்திரியின் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் 10/11/2017 அன்று பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் நடத்தும் தேசிய தேர்வு நிறுவனம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒன்றை உருவாக்க திட்டம் முன்வைக்கப்பட்டது. அதனால் தற்போது சிபிஎஸ்இ நடத்தும் தேர்வுகளாக ஒருங்கிணைத்த பொறியியல் நுழைவுத் தேர்வு, ஜாயிண்ட் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ, தேசிய தகுதி தேர்வு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, யூஜிசியின் தேசிய தகுதி தேர்வு, ஜவஹர் நவோதயா வித்யாலயாவிற்கான நுழைவுத் தேர்வு. பிராந்திய அலுவலகமாக டெல்லி, சென்னை, கவுகாத்தி, அஜ்மீர், பஞ்சகுலா, அலகாபாத், பாட்னா, புவனேஸ்வர், திருவனந்தபுரம், டேராடூன். நமக்கு சென்னையில இருக்கிறதால சென்னை வந்து பிராந்திய அலுவலகமாக நம்ம பார்க்கிறோம். சைனிக் ஸ்கூல், சைனிக் பள்ளி இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் சைனிக் பள்ளி கழகத்தால் நிறுவப்பட்டதே சைனிக் பள்ளி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தேசிய பாதுகாப்பு அகாடமி 1961 வி.கே. கிருஷ்ணன் மேனன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர்களால் தொடங்கப்பட்டு புனே கடகஸ்வாலாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு படை இந்திய கப்பல் படைக்கும் மாணவர்களை தயார் செய்கிறது. இந்தியா முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் இயங்குகிறது.
இது பள்ளிகள் மாநில அரசு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. 2009 மத்திய அமைச்சர்கள் சைனிக் பள்ளி அமைவதற்கு உத்வேகமாக இருந்தது ராஷ்டிரிய இந்திய ராணுவ கல்லூரி. அது கேட்கலாம் சார். ராஷ்டிரிய இந்திய இங்கிலாந்தின் பொது பள்ளி அமைப்பு. உத்தரப்பிரதேசத்துல சைனிக் பள்ளி லக்னோல 1960 தொடங்கப்பட்டு இந்திய சைனிக் பள்ளி கழகத்தின் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னும், இந்திய சங்கங்கள் பதிவு சட்டமாக 1860 படி உத்தரப்பிரதேச சைனிக் பள்ளியின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னும், நோக்கம்னு பார்க்கும்போது நாட்டின் பாதுகாப்பு படையில் உள்ள தலைமை அதிகாரிகளாக மாணவர்களை தயார் செய்யறது. இதன் ஒரு பகுதி தான் என்சிசி. என்சிசில பி கிரேட் வாங்கினவங்க 16 ஜூலை 1962 தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், தற்போது திருப்பூர். நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டம், தற்போது திருப்பூர் மாவட்டம். ஆனா உடுமலை அருகே அமராவதி நகர், அது மாற்றம் கிடையாது. சைனிக் பள்ளி என்பது இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகம். சார் சைனிக் பள்ளி வந்து இந்திய சங்கங்கள் பதிவு சட்டம் 1860 போட்டிருக்கீங்க சார். மேல முதல் சைனிக் பள்ளி 1960 போட்டிருக்கீங்க. அதுதான் சார். அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம பொதுவாக பெரும்பாலான மாநிலங்கள்ல ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே முதல்ல சைனிக் பள்ளி உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால இந்திய ராணுவ அகாடமி டேராடூனு, பொதுவாக அது உத்தரப்பிரதேசத்துல சைனிக் பள்ளி தான் 1960லயே முதல்ல தொடங்கினாங்க அப்படின்னு. அதனால இங்க ஒரு சார்ட் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அந்த சார்ட்ல சைனிக் பள்ளி பாருங்க, மகாராஷ்டிரா 1961,
குஜராத், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் சைனிக் ஸ்கூல் அப்படின்னா 1961. இதுக்கு முன்னாடி 1960ல உத்தரப்பிரதேஷ் சைனிக் பள்ளி மாநில அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய சைனிக் பள்ளியாகவும் பரம்பீர் சக்ரா விருதை பெற்ற ஒரே முன்னாள் மாணவராக கேப்டன் மனோஜ் பாண்டே. இந்தியாவின் முதல் சைனிக் பள்ளி இதுவாகத்தான் சொல்லப்படுது. யூபி சைனிக் பள்ளி. சைனிக் பள்ளி இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் தொடங்கப்பட்டது. இன்னும் ஆண்களுக்கான உறைவிட பள்ளி, ஆங்கில வழி பள்ளி, சிபிஎஸ்இ இணைப்பு. நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது சைனிக் பள்ளி அமராவதி நகர் சிறுவர்களுக்கான ஆங்கில வழியில் செயல்படக்கூடிய உறைவிட பள்ளி, 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம். தொடக்கமாக 1962 16th ஜூலை 1962 16th ஜூலை 75 வரை மெட்ராஸ் சைனிக் பள்ளி என்று இருந்தது. இதனுடைய நோக்கமாக முப்படைக்கும் அதிகாரிகளை தயார் செய்யறது அப்படின்றதுதான். ஆர்மி ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ், இராணுவப்படை, கப்பற்படை, விமானப்படை. இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்திய பள்ளியில் சைனிக் பள்ளியில சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். அதனால ஆசிரியர்களே கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம். இதனை தொடர்ந்து என்டிஏ சார் சார் இப்போ இதுல கேர்ள்ஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சார்? எஸ் சார். அட் பிரசன்ட் நிறைய இடங்கள்ல கோ எஜுகேஷனா மாத்திட்டாங்க. என்டிஏ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் என்டிஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு அகாடமி என்பது இந்திய ஆயுதப்படைகளின் கூட்டு சேவை அப்படின்னும், இதில் இராணுவ படை, கப்பற்படை, விமானப்படை, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூன்றும் சேர்ந்து ஒன்று சேர்ந்த ஒரு பயிற்சி மையமா பாக்குறாங்க, ஒருங்கிணைந்த பயிற்சி மையம். இது மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே உள்ள கடகஸ்வாலா. சார் சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் இந்த சைனிக் பள்ளி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா சார், இது என்னுடைய எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் வந்து முப்படைக்கும் அதிகாரிகளை வந்து தயார் செய்யுதுங்களே. ஆனா நம்ம வந்து இது ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு இல்லைங்களா. 12th ஸ்டாண்டர்டா நியரஸ்டா ஒரு 16ல இருந்து ஒரு 17 இயர்ஸ் தான் இருப்பாங்க இல்லைங்களா சார். இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க டைரக்டா என்டிஏல அட்மிஷன் போட்டு அங்க முடிச்சிட்ட பிறகுதான் சார் ஜாயின் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்ச உடனே அவங்க வந்து டைரக்டா வந்து அந்த ராணுவத்துல சேர்ந்த பின்னாடி தானே சார் இது அந்த அதிகாரி இந்திய பாதுகாப்பு அகாடமியில சேர்றாங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்துதான் அந்த ராணுவத்துக்கு அனுப்புறாங்க. அப்புறம் தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. யூஸ்வலா அவங்க ஸ்டடீஸை ஸ்டடீஸும் தான்றாங்க. மார்னிங் வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டும், ஆஃப்டர்நூன் நம்ம ரிலேட்டட் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அப்ப இந்த சிபிஎஸ்இ எஜுகேஷனோட அந்த மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஓரியன்டட் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா சார்? எஸ் சார். இதுல கூட ஆனா டேலண்டா இருந்தா மட்டும்தான். சில சமயங்கள்ல ஆவரேஜ் சில்ட்ரனா இருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல பிலோ ஆவரேஜா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஸ்கூல் எஜுகேஷனோட லெஃப்ட் ஆகி வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல தான் ஹையர் எஜுகேஷன் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியிலும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ சைனிக் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களும் அந்த என்ட்ரன்ஸ் எழுதலாம். அதுக்கு அடுத்தது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தையும் என்ட்ரன்ஸ் எழுதலாம் சார் என்டிஏக்கு. அதுல ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க செலக்ட் ஆன பிறகு அந்த காலேஜ்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு உண்டான பயிற்சி கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்ப என்னன்னாக்கா இதை பொறுத்தளவு 100% ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
என்டிஏல போயிட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம நீங்கள் பார்த்துருக்கலாம் சோல்ஜர் தான் செலக்ட் பண்ணுறாங்க இல்லை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மென்டல் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் வச்சு நார்மலாக அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூல்ல யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ, ஆர்மிக்கு வரணும், நேவிக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் பண்ணுறவங்க லைக் லோயர் கேடராக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். ஆனால் அந்த ஹையர் கேடர்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்கூல் லெவல்லேருந்தே மோல்டு பண்ணுறாங்க சார். அதனால என்னன்னாக்கா டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பிரின்சிபலா வச்சுட்டு இருப்பாங்க. பிரைன் ஃபுல்லாவே இந்தியான்ற ஒரு தாட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. என்ன சைனிக் ஸ்கூல்ல தென் என்டிஏல படிச்ச பிறகு பார்டர்ல வேற யாராவது மூவ் பண்ணாங்கன்னா கூட ஷூட் பண்ணணும்னா ஷூட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஐயோ யாரோ போறாங்களே பாவம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கடவாஸ்காலா அப்படின்றது. அதுக்கடுத்து இது உலகின் முதல் 3 சேவைகள் உள்ள அகாடமி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் அகாடமி இன் த வேர்ல்டு. உலக அளவிலே சொல்றாங்க சார். 1941 2ஆம் உலக போரின் போது போராட்டத்தில் சூடானில் சுதந்திரத்திற்காக, இது இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லியிருக்கோம், என்டிஏவினுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக இந்த பேராகிராஃப் நம்ம கொடுத்துருக்கோம். தியாகத்திற்காக போர் நினைவு சின்னம் அமைப்பதற்காக சூடான் அரசிடம் இந்திய வைஸ்ராயர் லித்கோ பிரபு அப்படின்றது 1 lakh pound கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். போர் முடிவடைந்த போது இந்திய ராணுவ தளபதி மார்ஷல் கிளாட் அவுனின் பெக் போரின் போது ஏற்பட்ட அனுபவங்களை ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் என்றும், உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு ராணுவ படிப்புகளை நடத்தும் குழுவின் தலைவரானவர் என்றும் அவரை பற்றிய ஒரு சிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக டிசம்பர் மாதத்துல 1946 இந்திய அரசிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. அமெரிக்காவில் உள்ள இராணுவ பயிற்சி அகாடமி போல இந்தியாவிலும் ஒருங்கிணைந்த பயிற்சி அகாடமி ஒன்று நிறுவ அறிக்கை பரிந்துரை செய்தது. எப்போ அப்படின்னா 1946. 47 இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு அச்சின்லேக் அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்தப்பட்டு நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பு அகாடமி நிறுவப்பட்டது. அது 1947ஆம் ஆண்டு பிற்பகுதியில் ஒரு செயல் திட்டமாகவும் 49 1/1 டேராடூன் ஆயுதப்படை அகாடமி, தற்போது இந்திய இராணுவ அகாடமி, முப்படைகளுக்கு கூட்டு பயிற்சி JSW, 2 ஆண்டு பயிற்சி பெற்ற பின்னர் ஆயுதப்படை அகாடமியில 2 ஆண்டுகள் பணிமுன் பயிற்சி. அதே நேரத்துல கப்பற்படை மற்றும் விமானப்படை வீரர்களுக்கு இங்கிலாந்தில் உள்ள டார்ட்மவுத் மற்றும் கிரென்வெல் 2 ஆண்டு பணிமுன் பயிற்சி. இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பின் சூடானிடமிருந்து பெறப்பட்ட பணத்தின் இந்தியாவில் 70,000 போக மீதமுள்ள 30,000 பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்திய ராணுவம் இந்த நிதியை என்டிஏக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னும், 49 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த அகாடமிக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னும், தேசிய பாதுகாப்பு அகாடமி 54 நியமிக்கப்பட்டது. 55 என்டிஏவாக திறக்கப்பட்டு IMA NDA-ஆக மாற்றப்பட்டு பொன்முடியாக சர்வீஸ் பிஃபோர் செல் தொடக்கமாக 1954 அமைவிடம் புனே நம்ம நேரம் கருதி இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல என்டிஏ கேம்பஸ் பற்றியோ, என்டிஏ அட்மிஷன் பாடப்பிரிவுகள் பற்றி, பயிற்சி முறைகளை பற்றியும் நாம் பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து நாக்கு, தென் கேப்பு, UGC, SCPW, எஜுகேஷன் இன் டெக்னாலஜி, எஜுகேஷன் ஆன் டெக்னாலஜி அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த இணைய வடிவகுப்புல முழுவதுமாக நம்ம எஜுகேஷன் முடிச்சிருவோம். Anyway, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.